ஃபிஃப்த்து சம் பார்ப்போம். ஸோ இந்த சம்மை வந்துட்டு கொஷின் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஸோ எ கம்பெனி ஹேஸ் 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஒரு கம்பெனியில் ஒரு 4 கேட்டகரியான எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ யார் யார் அப்படின்னா அசிஸ்டன்ஸு, கிளர்க்கு, மேனேஜரு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ கம்பெனி வந்துட்டு என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 10,000, 25,000, 50,000, 1 lakh as salaries to the people who work in the categories. ஸோ வரிசையாக ஓகேவா? ஸோ அசிஸ்டன்ஸுக்கு வந்து 10,000, ஸோ கிளர்க்குக்கு வந்துட்டு என்னது 25,000, மேனேஜருக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இத்தனை அசிஸ்டன்ஸ், ஒரு 5 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, A1, A2, A3, A4, A5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது ஒரு 4 கிளர்க் இருக்காங்க, அடுத்தது 3 மேனேஜர் இருக்காங்க, 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர் இஸ் டிஃபைன்டு பை எக்ஸ் ரிலேஷன் ஒய். அதாவது ஆர் அப்படிங்கிறது என்னது எக்ஸ், ஒய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸு வந்துட்டு சேலரி, எக்ஸு வந்துட்டு சேலரி கிவன் டு த பர்சன் ஒய். பர்சன் வந்துட்டு யார்? ஒய். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிரஸ் த ரிலேஷன் ஆர் த்ரூ அண்ட் ஆர்டர்டு பேர். ஒரு ஆர்டர்டு பேராக எழுதுவோம்ல. ஸோ அந்த ஆர்டர்டு பேர் ரோஸ்டர் ஃபார்ம் எழுதுவோம்ல. ஸோ அது மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு என்னது ஆரோ டயக்ராம். ஒரு ஆரோ டயக்ராம் வந்துட்டு ஒன்று வரைய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல வந்துட்டு ஆர்டர்டு பேர் வந்து கேட்டிருக்காங்களா? ஸோ ஆர். ஓகேவா? ஸோ இப்போ ஆர்டர்டு பேர் கண்டுபிடிப்போம். ஸோ யார் யார்? மொத்தம் 5 அசிஸ்டன்ஸ் இருக்காங்களா? ஸோ என்ன ரிலேஷன்னு சொல்லியிருக்காங்க? சேலரி பர்சன். ஓகேவா? ஸோ சேலரி ஃபஸ்ட்டு வந்துட்டு யார்? A1 அசிஸ்டன்ஸ், 5 அசிஸ்டன்ஸ் இருக்காங்களா, அவங்கள எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்னது 10,000, A1, 10,000, A2, 10,000, A3. மொத்தம் இத்தனை 5 அசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ அதனால் 5 டைம்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ A4, 10,000, A5. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் வந்து அசிஸ்டன்ஸ். ஸோ 4 கிளர்க்கா? ஸோ கிளர்க்குங்கிறது C1, C2. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ சேலரி? 25,000. ஸோ 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. ஓகேவா? ஸோ 4 கிளர்க்கு, அதுக்கப்புறம் என்னது 3 மேனேஜர்ஸா? ஸோ அப்போ மேனேஜருக்கு வந்துட்டு எவ்வளோ? 50,000. ஸோ அப்போ 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் யார்? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எப்படி நம்ம எடுத்து எழுதிக்கலாம்? E1, E2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சேலரி? 1 lakh. ஸோ 1 lakh, E1, 1 lakh, E2. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் தான் வந்துட்டு என்னது சேல்ரி வாங்குறவங்க. ஸோ இதுதான் நம்மளை வந்துட்டு ரிலேஷனில் வந்து எழுத சொன்னதும். ஸோ ஆர்டர்டு பேரில் நம்ம இதை வந்து எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னது ஆரோ டயக்ராம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நேராக இப்படி குறிக்க போகிறோம். அதுதான் வந்துட்டு ஆர்டர்டு பேரு. ஸோ நெக்ஸ்ட் என்னது ஆரோ டயக்ராமா? ஸோ ஆரோ டயக்ராம் எப்படி போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 10,000 என்னென்ன சேல்ரிஸு? 10,000, 25,000, 50,000 and 1 lakh. இதெல்லாம் தானே சேல்ரிஸு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் சின்னதாக எழுதிக்கோங்க, இல்லை பெருசாக எழுதினாலுமே ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்னது சேல்ரி. ஸோ சேல்ரியை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோமா? ஸோ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னது ஒய்ஏ. ஸோ ஒய்யில் வந்துட்டு யார்? பர்சன்ஸ் எல்லோரும் வருவாங்க. A1, A2, A3, A4, A5 வரைக்கும் இருக்காங்களா? அடுத்தது C1, C2, C3, C4. கிளர்க் வந்து 4 பேர், மேனேஜர் 3 பேர். ஸோ M1, M2, M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேர். ஸோ E1, E2. ஓகேவா? ஸோ எல்லோரும் அடங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 10,000 வந்துட்டு யார்? இவங்க 5 பேரா? ஸோ அப்போ A1க்கு, A2க்கு, A3க்கு, A4க்கு, A5க்கு. ஓகேவா? ஸோ 25,000. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஆரோ மார்க் போட்டுக்கலாம். ஓகேவா? இவங்க எல்லாருமே 10,000 வாங்குறவங்க. ஸோ அடுத்து 25,000க்கு யார் யார்? C1, C2, C3 and C4. ஓகேவா? ஸோ இவங்க 4 பேர் 25,000. 50,000க்கு 1, 2, 3. இவங்க 3 பேர் 50,000. ஸோ 1 lakh வந்துட்டு யார்? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்க 2 பேருக்கும் இது 2. ஓகேவா?
ஸோ ஆரோ டயக்ராம் எப்படி போடுறோன்னு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல நம்ம கமா போட்டிருக்கோம்ல, அதை பார்த்து கூட நீங்கள் அப்படியே போடலாம். ஸோ என்னென்னா 10,000 யாரெல்லாம் வாங்குறாங்க, 25,000 யாரெல்லாம் வாங்குறாங்க, 50,000 யாரெல்லாம் வாங்குறாங்க, 1 lakh வந்துட்டு யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆரோ டயக்ராம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுது ஆர்டர்டு பேர் எப்படி எழுதணும்னு? ஸோ பேராக எழுதணும் அப்படின்னா அது ஆர்டர்டு பேர், ஆரோ டயக்ராமில் போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஆரோ டயக்ராம். ஸோ எப்படி போட்டிருக்கோன்னு புரியுதில்ல? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சம்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.